வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது அதற்கான வழிகாட்டுதலை நம்மால பார்க்க முடியும். என் வாழ்க்கையில நான் அதை செய்யலாமா, செய்யக்கூடாது, வேதம் என்ன சொல்லுது, இதை பற்றிய கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்கிறது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, பாவகரமான எந்த செயல்களையும், பாவத்தை செய்வதற்கோ பாவகரமான செயல்களில் ஈடுபடுவதற்கோ உரிய எந்த வழி முறைகளையும் வேதம் அங்கீகரிக்கலாம். கர்த்தருடைய சித்தம் அதற்கு எதிரான. எனக்கு வேலை இல்லைங்க, பல மாசமா பல வருஷமா நான் வேலை இல்லாம போராடிட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு வேற சொல்றாங்க, கை நிறைய சம்பாதிக்க கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, அப்படி ஒரு வேலை வந்திருக்கு, நான் அதுல போய் சேர போறேன். நான் சேரலாமா, சேரக்கூடாதா? அந்த வேலை எங்க? ஒயின் ஷாப் சேரலாமா? போய் சின்ன பசங்க சொல்றானுங்க சேரக்கூடாதுன்னு. அப்ப அவங்களுக்கு அது புரியுது பாருங்க, சேரக்கூடாது. ஏன் சேரக்கூடாது? கர்த்தருடைய சித்தம் வேதத்தின்படி பார்த்தா ஒழுங்கீனமான ஒழுக்கக்கேடான எந்த இடத்துலயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது.